வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நீங்கள் வந்து காம்போ கொடுத்துருங்க கேட்டீங்க. ஏப்ரல் மாத ராசி பலன் கேட்டீங்க. அப்புறம் மந்த்லி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் சனி கொடுத்தாச்சு. ராவுக்கு எது பண்ணுறது வந்து இட்ஸ் பிக் ஜாப். நான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் குரு பயிற்சியோடைய அந்த ராசி லக்னம் காம்போ கொடுத்துறேன். ஒரு சுபகிரகம் குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு பணம் கொடுப்பாரா? கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? குழந்தை கொடுப்பாரா? ஏன்னா குரு தான் அந்த முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருந்தால் அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லையோ குரு சரி இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ அதனால் முக்கியமான 3 காரகத்தை வந்து குரு தான் ஹோல்ட் பண்ணுறார். அவர் பயிற்சி நடக்க போகுது. இப்போ மே மாதம் குரு பயிற்சி மிதுனத்தில் வரப்போகிறார். குரு என்ன செய்ய போகிறார், அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். அது அப்லோட் ஆகிடுச்சு, அதை பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள் லக்னம் உங்கள் தசாபுதியோட தொடர்பில் வரேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்மளது. நான் எல்லா வாரமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முறை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற அந்த பர்டிகுலர் கீ வந்து அந்த வேர்டு கீ வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களோட வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அது ஒரு நம்பர் இருக்கும். அது என்னோட டீம் நம்பர். இன்னொன்று டிஸ்பிளே எடுத்துகிற நம்பர்ஸ் தான் எங்களோட டீம் நம்பர். இது தவிர வேறு எந்த நம்பர்ஸும் எங்களோட நம்பர்ஸ் கிடையாது. இந்த சைட் தவிர வேறு எந்த சைட்லையும் நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த விதமான நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது மட்டும் தான் இருக்குது. இதில் மட்டும்தான் இந்த சர்வீஸையும் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ சம் ஜூனியர்ஸ், நான் நல்லா ஒரு டீமாக ட்ரெயின் பண்ண ஜூனியர்ஸும் இருக்கும். அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா சர்வீஸும் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரு பயிற்சி ராசி லக்ன காம்போவை டீட்டெயிலாக பார்க்கலாம். மீனம் கடைசி ராசி. இந்த மீன ராசி வந்து நான் வந்து வீடியோ பண்ணும் போதும் லாஸ்ட்டில் தான் பண்ணுவேன். ஒரு முறை யோசிப்பேன், நம்ம ஏன் ரிவர்ஸில் எடிக்காவது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அது வரிசை முறையாக இருக்கிறதால அந்த மாதிரி சான்ஸ் எடுக்கல. பட் மீனம் லாஸ்ட் ராசி, குருவுடைய ராசி. காலத்தை சக்கரத்துக்கே பார்த்தீங்கன்னா மோட்ச தத்துவம் கொண்ட ராசி தான். இங்கே தான் சுக்கிரன் உச்சமடைவார். நிறைய பேர் என்ன கேட்டாங்க ஒரு கேள்வி, சுக்கிரன் வந்து உச்சமடைகிறாரு, அப்புறம் எப்படி மோட்சம் கிடைக்கும்? சுக்கிரனாலே வந்து லௌகிக வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசைகளும் அனுபவிக்கிறதுனே, அப்புறம் எப்படி மோட்சம் கிடைக்கும்? அது தத்துவமே வேறு. அது அயன சயன போஜன மோட்சக்காரகம். அதாவது ஒரு மனிதன் வந்து பிறவி எடுத்தால் அவனோட முதல்ல ஆசையெல்லாம் தீர்த்துப்பான். அவன் என்ன பண்ணுவான்? நல்லா சாப்பிடுவான், வாய்க்கு ருசியாக சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல பதவி அதிகாரம் கிடச்சா என்ஜாய் பண்ணிக்கணும், எல்லோரும் அவனை விஷ் பண்ணுறாங்க, செல்யூட் அடிக்கிறான்னா அவனுக்கு அது ஒரு போதை. அதுக்கு அடுத்தது அவன் வந்து என்ன பண்ணுவான்? போக சுகங்கள் என்னென்ன இருக்குது, மது இருக்குது, அந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களுக்கு, புகை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சுக்கிரனாலே உங்களுக்கு தெரியும், காதல், இது கலஸ்திரம், காமம், கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்களில் என்ஜாய் பண்ணுறது, பெண்கள், இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்டது தான். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறது இதெல்லாம் தத்துவமாக என்ன சொல்லுது? நான் மொத்தத்தில் மீனம் இதெல்லாம் நீ அனுபவித்து அதுலேருந்து எதுவும் நிலையற்றது, எதுவும் நிலையிருக்காதது, அதனால் உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்காது, அதனால் நிரந்தரமான ஒரு 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 வாழ்க்கையில் வந்து நீ எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை அது கிடையாது, நீ நினைக்கிற வாழ்க்கை அது கிடையாதுன்னு சொல்லி மோட்சமடை வைக்கிறது தான் அந்த மீனத்துடையது. அதனால் சுக்கிரன் அங்கே உச்சம். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஹையஸ்ட்டு எது கொடுக்கும்? ஒரு ஒரு போதை எது கொடுக்கும், எது ஒரு திருப்தி கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த சுக்கிரன் நிர்ணயிச்சிடும். அவனுக்கு புகழா, பணமா, அவனுக்கு வந்து ஒரு பெண்ணா, ஒரு ஆசையா, ஒரு மனிதனுக்கு. அதே மாதிரி தான் பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதவியோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து புளித்து போய் வெறுத்து போய் இதில் ஒன்றுமே இல்லை, இது நிலையற்றது, இது ஒரு அற்ப சுகம், இது ஒரு சிற்றின்பம், இது வந்து தேராதது அப்படின்னு சொல்லி அந்த தெளிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொண்டு போகிறது தான். அப்போ பக்தி மார்க்கத்தில் வந்து நிறைய பேர் ஈடுபடுவாங்க. இந்த பக்தி மார்க்கம் என்ன சொல்லப்படும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இறைவன் மேலே இறைப்பற்று, ஆன்மீகம், மக்கள் சேவை, ஸோ பொது தொண்டு, இயற்கைக்கு உண்டான சேவை, மனிதர்களுக்கு உண்டான சேவை, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாம் ஒரு சேவையாக தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே உள்ள அந்த தத்துவங்கள்லாம் எப்படி மாறும்னா, அது உங்களுக்கு முக்தி மோட்சத்தை கொடுக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் ஆனால் என்னென்னா, அதெல்லாம் அனுபவித்து தான் விடுதலை அடைய முடியும். எதையுமே அனுபவிக்காமல் விடுதலை அடையிறதுக்குண்டான வழிகள் இல்லை. அதுக்கு ஒரு டைப், ஒரு வாழ்வியல், அதுதான் மீனம். சும்மா இதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான், ஒருத்தர் கேட்டதுனால சொல்கிறேன். மீனம் வந்து இந்த முறை குரு வந்து 4th ஹவுஸில் போகிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிள் பொசிஷன் சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் சொல்லலாம். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக இருக்குது.
பரவாயில்லையா இருக்குது, நான் இருக்கிற இடத்த காப்பாற்றிக்கிறேன், நான் இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு தான் குரு போகிறாரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பொசிஷன் இல்லை. அண்ட் மீனம்ல மற்ற காம்பினேஷனும் அவ்வளோ ஒன்றும் சூப்பராக வரல. ஏன்னா சனி ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வந்துடும், ராகு விலகி 12th ஹவுஸில். உங்களை நெருங்கி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்று, அதாவது உங்கள் ராசிக்கு பின்னாடி வீடு முன்னாடி வீடுலாம் எப்படியும் அசுபர்களுடைய பயணங்கள் இருக்கும். ஆல்மோஸ்ட் 8 மாதமாவது இருக்கும். சூரியன் வருவார், செவ்வாய் வருவார், அப்படி இப்படி வந்துடும். ஸோ சுபர்களுடைய அந்த பயணங்கள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். இது குரு பார்வை இல்லை. உங்கள் செகண்ட் ஹவுஸில் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கிடையாது, உங்களுடைய 12th ஹவுஸில் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 12th ஹவுஸ் லார்டு வந்து சனி, உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ் லார்டு வந்து செவ்வாய். மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்பின் வீடுகள் அசுபர்களுடைய வீடாக வருது. அப்போ அங்கே சுபர்களுடைய பார்வை கிடையாது. அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் போவீங்க, பயணம் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு ஆவரேஜான பலனை கொடுக்கும் குரு பேச்சு. சில மாற்றங்கள் தரும்னு நான் ஏற்கனவே குரு பேச்சோட வீடியோலாம் கொடுத்துட்டேன். இப்போ கண்டினியூவாக என்னென்னா லக்னங்கள் வித்தியாசம் இருந்தாங்க. ஏன்னா மீன ராசியாக இருந்து எல்லாரும் கஷ்டப்படுறது இல்லை. சில பேர் நல்லாவும் இருக்கீங்க, சில பேர் நல்லாவும் வாழ்கிறீங்க. இந்த லக்னங்களுடைய வித்தியாசங்கள் என்னங்கிறத நம்ம கிளியராக பார்க்கணும். மீனராசியை சேர்ந்துருந்து நீங்கள் ஒருவேளை தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக தான் இருக்குது. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நடந்தாலும் ரிசல்ட் கிடைக்கும். அது ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்புறம் நிறைய லக்னங்கள் லிஸ்ட் கொடுத்துட்றேன். மீனராசி ரிஷப லக்னம், மீனராசி மிதுனம், மீனராசி ஈவன் கடக லக்னம், மீனராசி துலா லக்னம், மீனராசி தனுர் லக்னம், மீனராசி மகரம் கும்பம். இந்த லக்னங்கள்லாம் எவ்வளோ பரவாயில்ல. அந்த ராசி வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்தாலுமே இந்த லக்னங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 60% பிடிச்சி இழுத்தாவது கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த அளவில் இருக்குது. இந்த மீனம்க்கு மீனமாகவே இருக்கக்கூடாது. மீனராசியில் பிறந்து மீன லக்னமாகவே இருந்தால் தான் இப்போ உள்ள அந்த டிரான்சிஷன் எல்லாமே ஒரு டென்ஷனை கொடுக்குது, ஒரு ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது. அதே மீனராசி அண்ட் மேஷ லக்னமாக இருந்தாலும் இப்போ வந்து அந்த வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. யாரும் ஜாபை குவிட் பண்ணிட்டு புதுசாக தேடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு பண்ண வேண்டாம். சில சமயத்தில் லே ஆஃப் பண்ணுவாங்க. அதனால் சில சமயத்தில் ஃபோர்ஸ் டு ரிசைன், ஃபோர்ஸ் டு கிட் அண்டு கம்பேக்ன்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் செட்பேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. தயாராக இருங்க, அவசரப்படாமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அது பொறுமையாக கையாளுறது நல்லது. விருச்சிக லக்னமாக சேர்ந்துருந்தாலும் அவ்வளோ ஃபேவராக இல்லை ஃபார் மீனராசி. சிம்ம லக்னமாக சேர்ந்துருந்தாலும் மீனராசிக்கு பொருந்தலை. இந்த முறை பொருந்தலை, அவ்வளோதான். மீதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்ததில் வந்து கொஞ்சம் ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும், எல்லாமே மேஷம், சிம்மம், மீனம், விருச்சிகம் கூட பரவாயில்ல, சில விஷயத்தில் ஃபேவராக தான் இருக்குது. பட் மேஷம், மீனம், சிம்மம்னா கொஞ்சம் டஃப்பான சான்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் நல்லா வரும். அந்த காம்பினேஷன் நீங்கள் இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய பிரார்த்தனைகள் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப முயற்சி எடுத்து முன்னேறுங்க. அலட்சியம் காட்டாதீங்க. மீனத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு சுபகிரகத்துடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்காவது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அதாவது ஒரு சுபகிரக ஆதிக்கம் நீங்கள் பிறந்ததுனால என்னென்னா, இந்த திங்க் பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன நடந்தாலுமே இது ஒரு நன்மைக்கு தான், இது வந்து ஒரு கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணி கொண்டு போயிடும். நான் சொன்ன மாதிரி மீனம் வாசஸ் இந்த காம்பினேஷனில் துலாம், ரிஷபம் இதெல்லாம் அந்த குரு பலன் கொண்ட ராசிகள். அந்த ராசிகளுக்காகவாது பலன் கொண்டு வந்துடும். ராசிங்கிறது மனசு வந்து ஆசையை நிறைவேற்றணும். அப்போது நீங்கள் மீன ராசியில் பிறந்து உங்கள் லக்னம் வந்து ரிஷபமாக இருந்தால் அந்த விதிப்படி குரு வந்து பலனை கொண்டு வருவார். அந்த ராசிப்படி என்னென்னா 4th ஹவுஸில் குரு வந்து ஒரு ஸ்டேபிள் பொசிஷன், தடுமாறாமல் கொண்டு போகும். ஆனால் போராடி இழுத்துட்டு போகணும். ஏன்னா சனி ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கணும். நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் பெரிய ட்ரபிள் இல்லை. சனி வந்து அந்த ப்ரெஷரை கொடுப்பார். அந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் பேர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகமில் வந்து நீங்கள் மீனராசியை சேர்த்து குரு பார்வை உள்ள ராசியாக இருந்துட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் பிறப்பிலே வந்து மீனராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து விருச்சிகத்தை குரு இருக்காரான்னு பார்த்துங்க, இல்லை கடகத்தை குரு இருக்காரான்னு பாருங்கள், இல்லை கன்னியில் குரு இருக்காரா பாருங்கள். இந்த 3 இடத்துல குரு இருந்துட்டாருன்னா மீனத்தை பார்வையிட்டுவார். மீனத்தை பார்வையிட்டார்னா அங்கே இப்போ சனி வருவார் இல்லையா, அப்போது அந்த குரு பார்வை என்ன பண்ணும், பர்த் சார்ட்லேயே உங்களுக்கு இருக்குது, நிவர்த்தி கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த முறை இன்னொரு விஷயம், குரு ஒருவேளை மீனத்திலே இருக்காருனா, சந்திரனோட சேர்ந்து மீனத்திலே இருக்காருனாலும் உங்களுக்கு ப்ளஸ் தான். அதெல்லாம் பாசிட்டிவான சைன். எப்படி பார்த்தாலும் நெகட்டிவை தடுக்கும். ஸோ அது இல்லாதவங்களுக்கு, மெயினாக குரு நீச்சமாக இருக்குது பர்த் சார்ட்டில், ஸ்தானமாக பலமாக இல்லைன்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓவராலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற ராசி தான் மீனம். பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணுங்கள், பொறுமையாக செய்யுங்க, பலன்கள் நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் நான் வந்து அந்த ராசி லக்னம் காம்போலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, அது உங்களுடைய அடிப்படையான கடமை. அடிப்படையான கடமைன்னா, நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்ற நம்புறீங்க, பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸை நம்புறீங்க, நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நாள் முகூர்த்தம் குறித்து தான் ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்தா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் குழந்தை கூட இப்போ வந்து நிறைய பேர் நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க, அதுக்கு நாள் தேடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல நாளை ஏன் சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அஸ்ட்ராலஜியில் இருக்கோ இல்லையோ, நமக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை இருக்குது. தப்பு இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன ஒரு 2 நிமிஷம், நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன நாள் பிறந்தீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களை வந்து கம்பைன் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரே ஒரு படி மேலே போகலாம். கொஞ்சம் தசா புத்தி, நமக்கு என்ன தசை நடக்குது, ரொம்ப சிம்பிளுங்க. அது தசா கால்குலேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோவில் தனியாக பண்ணியிருக்கேன். தசா கால்குலேஷன் வீடியோஸில் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தா எத்தனை ஆண்டு காலம் தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்ன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி வீடியோ. உங்கள் ஹாரோஸ்கோப் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கரன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலாக லக்ஸரி லைஃப் எப்படி இருக்கும், அது சுக்கரன் நல்லா இருக்கா, ஈஸி. சனி எப்படி இருக்கார், நமக்கு ஆயில் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சனி எப்படி நம்ம வருத்தப்பட்டு வாழ்வோமா சந்தோஷமாக வாழ்வோமா, சனியை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. குரு எப்படி இருக்கார், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா, அந்த குரு அது காமிக்கும். அதுக்கடுத்தது உங்களோட பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண லெவலில் இருந்தார், மிடில் கிளாஸ். நான் அதை விட ஒரு கிளாஸ் மேலே வருவேனான்னு யார் சொல்லுவோம்? குரு தான் சொல்வார். வளர்ச்சி அடைய போறியா, வீழ்ச்சி அடைய போறியா, குரு காமிக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது புதன். புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் புத்திசாலியாக பிறக்க வேணாம், புத்தி உள்ள மனிதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, அவங்க சொல்கிறத கற்றுக்கலாமே. அது யார் காமிப்பா? புதன் தான் சொல்வார். அப்போ புதன் எங்கே எப்படி இருக்கார்? சூரியன். ஒரு ஆற்றலோடு இருப்பீங்களா, எனர்ஜியோடு இருப்பீங்களா, ஒரு சக்திசாலியாக நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன, நீங்கள் எதுக்காக ஜனநேட்டி, உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு மெசேஜை கொடுத்துரும். உங்கள் பார்வை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, கொள்கை, உங்களுடைய கொள்கை என்ன. அப்போ சூரியன் எப்படி இருக்குது? சந்திரன் கடைசியாக உங்கள் மனசு எதை சார்ந்து வந்திருக்கு, உங்கள் மனசு எதை விரும்புது, பணமா, புகழா, பொருளா, இல்லை ஆதாயமா, இல்லை வந்து பதவியா, அதிகாரமா, இல்லை சேவையா, இல்லை பக்தியா, இல்லை குடும்ப பாசமா, என்ன விரும்புறீங்க அப்படிங்கிறத அந்த சந்திரன் காமிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். ராகு யோகத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, கேது ஞானத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, செவ்வாய் உங்கள் உடலில் பலத்தை எப்படி கொடுக்க போகுது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பீங்களா, நீங்கள் வீர தீர செயல்களை புரியக்கூடியவராக இருப்பீங்களா, நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்களா, நீங்கள் கடைசி வரைக்கும் உடல்வாகோட நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் காமிக்கும். அப்போ செவ்வாயுடைய சக்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாமே, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாமே. அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது வீக்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே, எது பெனிஃபிக் அண்ட் மெல்ஃபிக், எது வந்து நமக்கு வந்து யோகமாக இருக்குது, எது தோஷமாக இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. முதல்ல உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு உங்கள் விதி ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் தசை ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாது, அதை ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணி புரிஞ்சிக்கலாம். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.